வணக்கம், முருகேசன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சின்ன ஒரு கிளிக்கில், ஒரு நொடியில் ஒரு ஷேரோட அனைத்து டேட்டாவையும், அதாவது லாஸ்ட் 10 வருஷம் அனைத்து ஃபைனான்சியல் டேட்டாவையும் எப்படி நம்ம எக்ஸலுக்கு கொண்டு வர்றது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இது என்னத்துக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, நம்ம பெரும்பாலும் ட்ரேடிங் பண்ணுறோம், சார்ட் யூஸ் பண்ணுவோம். ஆனால் ஷேர் மார்க்கெட்டில் இன்னொரு பக்கம் இருக்குது, ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ். பெரும்பாலும் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் ரொம்ப முக்கியம். பெரும்பாலும் இப்போ வாரன் பஃபெட் இந்த மாதிரி பெரிய பெரிய ஆளுகள் இப்போ மார்க்கெட்டில் சாதித்த எல்லாருமே பார்த்திங்கன்னா ஃபண்டமெண்டல் அனாலிசிஸை யூஸ் பண்ணுவாங்க. ட்ரேடிங் டெக்னிக்கல் அனாலிசிஸ் என்ட்ரி எக்ஸிட்டுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் யூஸ் பண்ணாமல் எதுவும் பண்ண மாட்டாங்க. பெரிய இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, மியூச்சுவல் ஃபண்ட்லேருந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க, அப்புறம் ப்ரைவேட்டு பெரிய பெரிய விஜய் கேடியா, வாரன் உலக அளவில் இருக்கிற வாரன் பஃபெட்டு, இந்தியாவில் உள்ள ராகேஷ் சிந்துவாலா, அப்புறம் பொங்கிவெளி ஏற்றுவாங்க, இந்த மாதிரி பெரிய பெரிய இன்வெஸ்டர் எல்லாருமே ஃபண்டமெண்டல் அனலைஸ் பண்ணுவாங்க. அந்த ஃபண்டமெண்டல் அனலைஸை நம்ம பண்ணோம் அப்படின்னா, அந்த ஃபைனான்சியல் டேட்டா எல்லாத்தையும் எக்ஸலுக்கு கொண்டு வந்துட்டிங்கன்னா, அங்கே ஒரு கால்குலேஷன் போட்டு வச்சிட்டிங்கன்னா, ஒவ்வொரு டேட்டாவையும் நீங்கள் தனித்தனியாக ஒவ்வொரு ஷேருக்கும் நீங்கள் தனித்தனியாக கால்குலேட் பண்ண தேவையில்லை. சின்ன ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா போதும், அந்த டேட்டா டவுன்லோட் ஆகி உங்களுக்கு ஒரு தடவை அந்த ஃபார்முலாவெலாம் போட்டு வச்சிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு டிஸ்பிளே வந்துடும். அப்போ இதில் பாதி ஒர்க்கு முடிஞ்சுது. அதுக்கப்புறம் இதுக்கு மேலே என்ன பண்ணலாம் அப்படின்னா, நியூஸ் கலெக்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஆனுவல் ரிப்போர்ட்டில் முக்கியமாக ஸ்ட்ரென்த்து, வீக்னஸ்ஸு, மேனேஜ்மெண்ட்டோட அனாலிசிஸ்னு ஒரு பேரை கொடுப்பாங்க, அதை படித்து பார்க்கலாம். அதுக்கப்புறம் தான் எல்லா வேல்யூஷனும் பண்ணிவிட்டு டெக்னிக்கலாக உள்ளே இப்போ என்ட்ரி ஆகலாமா அப்படின்னு பார்க்கலாம். இப்படி தான் ஒரு ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணணும். இப்போ அந்த பாதி வேலையை முடிக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு கிளிக்கில் ஒரு பாதி வேலையை முடிக்கக்கூடிய ஒரு வழி இருக்குது. அது நம்ம இந்தியாவில் தான் கொடுத்துருக்குறாங்க. அது அந்த screener.in அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டு கொடுத்துருக்குறாங்க. வேறு அதுக்கு நமக்கு ரொம்ப ஒரு கொடுத்து வச்சவங்க தான் சொல்லப்போனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த வெப்சைட்டுக்கு போங்க, screener.in அப்படிங்கிற வெப்சைட்டுக்கு போயிருக்கீங்க. இந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் இது வரையும் உங்கள் மெயில் ஐடி கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணலைன்னா ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இதுலேருந்து நம்ம ஸ்க்ரீனில் பல ஃபண்டமெண்டல் ரேஷியோ யூஸ் பண்ணி ஸ்க்ரீனை பில்ட் பண்ணலாம். அதை விட முக்கியமானது இப்போ இங்கே வருங்க, இன்ஃபோசிஸ் அப்படின்னு கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பாருங்க, எக்ஸ்போர்ட் டு எக்ஸல் அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த இதை கிளிக் பண்ணிட்டேன்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபைலு இது மாதிரி டவுன்லோட் ஆகும். இந்த டவுன்லோடில் போய் இதை ஓப்பன் பண்ணிட்டோம்னா எக்ஸலில் இந்த மாதிரி வந்துடும். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த விஷயங்கள்லாம் நான் கால்குலேட் பண்ணது, டேட்டா கால்குலேட் பண்ணது. ஆனால் நீங்கள் இது டவுன்லோட் பண்ணும்போது இப்படிலாம் இருக்காது. டவுன்லோட் பண்ணும்போது அது டிஃபால்ட் ஃபார்மேட் ஒன்று இருக்கும், அதுதான் டவுன்லோட் ஆகும். ஆனால் அந்த டிஃபால்ட் ஃபார்மேட்லேருந்து நம்ம எடிட் பண்ணி நம்ம வேணுங்கிற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதில் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் நிறைய சீட்டு க்ரியேட் பண்ணிட்டேன். இதில் டேட்டா சீட் அப்படின்னு இருக்கும். இந்த டேட்டா சீட்டை ப்ளீஸ் டூ நாட் மேக் எனி சேஞ்சஸ் டு தி சீட். இந்த சீட்டில் உள்ள இந்த டேட்டா சீட் இந்த பேஜை மட்டும் நீங்கள் எந்த சேஞ்சஸும் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? இதில் தான் பேசிக் எல்லா டேட்டாவும் அவங்க கொடுத்துருப்பாங்க. மற்ற நீங்கள் சீட்டில் உள்ளதெல்லாம் உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி மாற்றிக்கலாம். நீங்களே இங்கேருந்து எல்லா டேட்டாவும் இந்த பேஜ்லேருந்து எல்லா டேட்டாவும் எடுத்து நீங்கள் ஓன் கால்குலேஷனை பண்ணிக்கலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு தடவை உள்ள என்ட்ரியானை டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஒவ்வொரு பேஜ்லேயும் உங்கள் ஓன் கால்குலேஷனை கால்குலேட் பண்ணிக்கோங்க. கால்குலேட் பண்ணி இதில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கேபிட்டலைசேஷன், மார்க்கெட் கேப் எவ்வளவு, பேஸ் வேல்யூ, இந்த மாதிரி இது என்னோடய ப்ரோக்ராம் வேல்யூ எவ்வளவு, க்ளீன் சர்ப்ளஸ் மெத்தடை பொறுத்தளவு அந்த ஷேரோட மதிப்பு எவ்வளோ இருக்குன்னா, பிஇஜி ரேஷியோவில்
எவ்வளோ இருக்குது, ப்ரெசன்ட் வேல்யூ மெத்தடை பொறுத்தளவு அந்த ப்ரைஸோட வேல்யூ எவ்வளோ இருக்குன்னு, ப்ரீ கேஷ் ஃப்ளோ மெத்தடை பொறுத்தளவு அந்த ஷேர் ப்ரைஸோட வேல்யூ எப்படி இருக்குன்னா இப்படிலாம் கணக்கு போடலாம். இந்த இதில் வந்து நான் கணக்கு போட்டு வச்சுக்கிறேன். என்னென்னா அது இந்த லாஸ்ட் 10 இயரோட ஏர்னிங் எவ்வளவு, அந்த ஏர்னிங்க்கு ஆவரேஜ் பிஇ ரேஷியோ போட்டு அதோட ஏர்னிங்க்கு தகுந்த மாதிரி என்ன ப்ரைஸில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது, அப்போ என்ன ப்ரைஸில் இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கணும் அப்படின்னு அர்த்தம். இந்த சார்ட்டை பொறுத்தளவு எப்போ இந்த ரெட் லைனுக்கு மேலே வந்து ப்ரைஸ் போயிருக்கு அப்போ வந்து ப்ரைஸ் வந்து கொஞ்சம் வேல்யூவேஷன் அதிகம், எப்போ ரெட் லைனுக்கு கீழே ப்ரைஸ் வருது அப்போ வேல்யூவேஷன் கம்மி. இப்படி வந்து என்னோட சௌரியத்துக்கு நான் நிறைய அனாலிசிஸை போட்டு இந்த மாதிரி எக்ஸல் ஷீட்டில் போட்டுருக்குறேன். ஓகேங்களா, இது பாருங்கள், இதெல்லாம் வந்து ப்ராஃபிட்டபிலிட்டி எவ்வளோ இருக்குது, நான் வேணால் ஒரு ஸ்கோரிங்லாம் கால்குலேட் பண்ணி போட்டுக்கிறேன். க்ரோத் எப்படி இருக்குது, ஃபைனான்ஸு, இந்த மாதிரி வந்து ஒவ்வொன்றும் நான் செக் பண்ணி இங்கே மார்க் கொடுத்து என்னோடய அனலைஸ் பண்ணுவேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா லாங் டேர்ம் டெபிட்டு அது எவ்வளோ வருஷத்துக்கு வருஷம் குறையுதா, ஷேர் ஹோல்டர் ஈக்விட்டி நெட்ஒர்த்துங்குவாங்க அது வருஷத்துக்கு வருஷம் இன்க்ரீஸ் ஆகுதா, அதோட டோட்டல் அசட்டு எவ்வளோ ஆகிட்டு இருக்கு, ரெவன்யூ வருஷத்துக்கு வருஷம் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கா, நெட் இன்கம் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கா, இபிஎஸ் நெட் இன்கம் இன்க்ரீஸ் ஆனாவே இபிஎஸ் ஆகும், கரண்ட் ரேஷியோ, கரண்ட் பிஇ ரேஷியோ, நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் எப்படி இருக்குது, இப்படிலாம் கால்குலேட் பண்ணி ஒவ்வொரு இந்த டேட்டா வச்சு தான் நமக்கு வேணுங்கிற மாதிரி கால்குலேட் பண்ணலாம். ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டியோட ஹிஸ்டரி, ரிட்டர்ன் ஆன் அசஸோட ஹிஸ்டரி கால்குலேட் பண்ணலாம், டெபிட் ஈக்விட்டியோட கால்குலேட் பண்ணலாம். இந்த மாதிரிலாம் கால்குலேட் பண்ணி ட்ரெண்டு எந்த இதில் இருக்குது, ஒரு கம்பெனி வந்து டெபிட்டோட ஈக்விட்டி அதிகமாக போயிட்டே இருக்குன்னா கெட்ட விஷயம், டெபிட் வந்து நெட்ஒர்த்தோட அதிகமாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குன்னா கெட்ட விஷயம், டெபிட்டை வந்து கம்மி பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னா நல்ல விஷயம். க்ரோத்து நெட் இன்கம் க்ரோத் வந்து 5 வருஷத்துக்கு முன்னாடி 10% இருந்துச்சு, இப்போ வந்து லாஸ்ட் 5 இயராக வந்து 15% இருக்குது, லாஸ்ட்டு ஒரு 3 இயராக வந்து 20% க்ரோத் இருக்குது அப்படின்னா நல்ல விஷயம். அப்படி இல்லை 10 இயர் க்ரோத் வந்து 20%, 5 இயர் க்ரோத் 10%, லாஸ்ட் 3 வருஷமாக க்ரோத்தே இல்லை அப்படின்னா அந்த ஷேர் வந்து அதிகமாக விளையாடாது. இப்படி வந்து பல விஷயங்கள் வந்து கால்குலேட் பண்ணலாம். நம்ம என்ன மாதிரி ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் எல்லாமே இந்த மாதிரி நம்ம டேட்டாஸ் எக்ஸல் சீட்டு, உங்களுக்கு எக்ஸல் யூஸ் பண்ண தெரிஞ்சுன்னா டேட்டாவை கொண்டு வந்து இந்த கால்குலேஷன்லாம் எப்படி பண்ணுறதுன்னு கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கற்றுக்க முடியும். ஓகேங்களா, இந்த மாதிரிலாம் கால்குலேட் பண்ணிட்டு இங்கே பாருங்க, இது வந்து என்ன அப்படின்னா ஃபயர்ட்வஸ்கி எஃப் ஸ்கோர் அப்படிங்குவாங்க. இந்த இது வந்து நான் வந்து ஒவ்வொரு தனியாக போய் தேடி பார்க்க மாட்டேன், ஒரு ஷேரை டவுன்லோட் பண்ணோடனே இப்போ அதோட எஃப் ஸ்கோர் என்னென்னு அதுவாக இங்கே வந்து காமிச்சிடும். அது மாதிரி இது ஜெட் ஸ்கோர் ரிசல்ட்ஸ் போனாங்க. இது வந்து என்னென்னா ஒரு கம்பெனி வந்து பேங்க்ரப்சிக்கு போகக்கூடிய வாய்ப்பு இருக்கா இல்லையாங்கிறத கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு ஃபார்முலா. இப்படி பல ஃபார்முலாவை போட்டு நம்ம நம்பர் வைஸாக அந்த கம்பெனியை அலசி ஆராயலாம். இந்த மாதிரி அலசி ஆராய்ஞ்சதுக்கப்புறம் அந்த ஃபைலை வந்து சேவ் பண்ணிடுங்க. சேவ் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் டிஃபால்ட்டாக ஒரு ஃபைல் டவுன்லோட் பண்ணிட்டீங்க, அதில் உங்கள் கால்குலேஷன்லாம் போட்டீங்க. போட்டதுக்கப்புறம் அந்த ஃபைலை கொண்டு போய் இந்த இடத்துல screener.in /excel அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த பேஜ் வரும். இங்கே சூஸ் ஃபைல்னு கேட்கும். நம்ம எந்த கால்குலேஷன்லாம் போட்டு எக்ஸலில் வச்சுருக்கிறோமோ டவுன்லோட் ஏற்கனவே டிஃபால்ட் எக்ஸல் ஃபைல் டவுன்லோட் ஆன ஃபைலில் என்ன கால்குலேஷன்லாம் போட்டுக்கிறோமோ அந்த லொக்கேஷனில் உள்ள அந்த ஃபைலை போய் ஓப்பன் பண்ணி அப்லோட் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா அந்த ஃபைல் வந்து அப்லோட் ஆகிருக்கேன். இதுக்கு மேலே உங்கள் மெயில் ஐடி போட்டு உள்ளே வந்து எந்த ஷேரை போய் கிளிக் பண்ணாலும், எந்த ஷேரை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இன்ஃபோசிஸ் பார்த்தோமா, வேறு ஏதாவது டாடா மோட்டார்ஸ் இங்கே பாருங்கள், எக்ஸ்போர்ட் டு எக்ஸல் இங்கே பாருங்க, அங்கே வந்துச்சு டாடா மோட்டார்ஸோட டீட்டெயில் எல்லாம் வந்துச்சு. அது ஏர்னிங் எப்படி இருக்குது இப்போ பாருங்கள், ரொம்ப நெகட்டிவில் இருக்கா, ப்ரைஸும் எப்படி இருக்குது, அதோட எஃப் ஸ்கோர்லாம் என்ன, நான் எனக்கு வேணுங்கிற மாதிரிலாம் நான் இது மாதிரி கால்குலேட் பண்ணி வச்சுக்கிறேன். இந்த மாதிரி நீங்களும் கால்குலேட் பண்ணிக்கலாம். ஒரு ஷேருக்கு நீங்கள் இது மாதிரி கால்குலேட் பண்ணி அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா
இந்த கால்குலேஷன் வந்து எந்த ஷேருக்கும் வந்து அப்படியே டிஃபால்ட்டாக எடுத்துகிட்டு ஒவ்வொரு தடவை டவுன்லோட் பண்ணும்போது வரும். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சுதா இல்லையான்னு தெரியல. இது ரொம்ப அருமையான ஒரு மெத்தடு. நீங்கள் வந்து ஷேர் மார்க்கெட்டில் பணம் சம்பாதிக்கணும்னா 1,00,000 வச்சுக்கிறீங்கன்னா என்னோடய அட்வைஸ் ஒரு 10,000 மட்டும் ட்ரேடிங் பண்ணுங்கள். மீதி 90,000 முடிஞ்ச அளவு ஃபண்டமெண்டல்ஸ் அனாலிஸும் கற்றுக்குங்க, டெக்னிக்கலும் பார்த்துக்குங்க. நிறைய பண்ணிவிட்டு அந்த 90,000 ஒரே கம்பெனியில் போடாமல் விலை குறைஞ்ச நேரத்தில் சரியான அனாலிஸ் நல்லா ஆராய்ந்த பிறகு ஒவ்வொரு கம்பெனிலையும் டைவர்சிஃபிகேஷன் அப்படிங்குவாங்க. அதை பிரித்து போடுங்க. அது வந்து அசட்டாக மாற்றிக்கிங்க. லாங் டேர்ம் வந்து ஹோல்ட் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து நல்லா உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும். அது அந்த மாதிரி ஃபண்டமெண்டல் அனலைஸ் பண்ண இந்த screener.inல இந்த மாதிரி ஒரு வழி இருக்குது. நம்ம வேலையை வந்து ரொம்ப சிம்பிளாக பாதி வேலையை ரொம்ப ஒரு கிளிக்கில் எல்லாம் முடிச்சு கொடுத்துரும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்டு யாரும் பார்க்கணும் அப்படின்னா, இல்லை நீங்கள் ட்ரேடிங் பண்ணிகிட்டு இருக்கிறேன், எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, என் ஃப்ரெண்டு இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை வந்து அவங்களுக்கு சொல்லுங்கள். அப்புறம் நம்ம சேனலுக்கு புதுசு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? நன்றி.